திருவள்ளூரில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கத்தியால் குத்தி தங்கச் செயினை அறுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கத்தில் ஜீவிதா என்பவர் வீட்டில் தனியாக சமைத்துக் கொண்டிருந்தார். அப்போது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச்சங்கிலியை பறிக்கும் போது ஜீவிதா தடுத்ததால் கழுத்தில் கத்தி வைத்து குத்தியுள்ளார். இதில் கழுத்தில் கத்தி ஆழமாக இறங்கி ரத்தம் பீரிட்டது. அக்கம் பக்கத்தினர் ஜீவிதாவை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பட்ட பகலில் நடந்த இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் நகை திருட்டு புகார் அளித்த நிகிதா மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய சிபிஐக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மாவட்ட நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கில் காவல்துறை வாகன ஓட்டுநர் ராமச்சந்திரன் 6வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் நகை காணாமல் போனதாக கூறிய நிகிதா அளித்த புகார் குறித்து இன்னும் விசாரணை துவங்கப்படவில்லை என்றும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உரிய நேரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி சிபிஐ அதிகாரிகளுக்கு நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்தனர். மாநில காவல்துறையிடம் உள்ள ஆவணங்களை பெற்று உடனடியாக நிகிதா மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய சிபிஐக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை முழுமையாக நீதிமன்றம் கண்காணிக்கும் என்றும் உத்தரவிட்டு அடுத்த கட்ட அறிக்கை தாக்கல் செய்வதற்காக விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஆம்பூர் பிரியாணி உரிமையாளர் இம்தாதுல்லாவிடம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதா என என்ஐஏ அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலையாளி ஒருவருக்கு அடைக்கலம் கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அவர் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அவரது உறவினர்கள் வீட்டிலும் சோதனை நடத்தினர். அப்போது அவர்களிடம் இருந்து 2 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இம்தாதுல்லாவை பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ள நிலையில் விசாரணை தீவிரமடைந்து வருகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.